ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபலக்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பாய் வீட்டு பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ பீஃப் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: 2 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 150 கிராம் தயிர், 4 பச்சை மிளகாய், 1 கப்பு புதினா, 1 கப்பு கொத்தமல்லி, 400 கிராம் வெங்காயம், 300 கிராம் தக்காளி, வேக வச்ச 1/2 kg பீஃப், 1/2 kg ரைஸ், 200 கிராம் எண்ணெய், 3 ஏலக்காய், 3 லவங்கம், 3 பட்டை, 400 கிராம் வெங்காயம், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வெங்காயம் வெதக்கும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிடலாம். அப்போதான் கொஞ்சம் சீக்கிரமா வெங்காயம் வதக்கும். இப்போ வெங்காயம் வதக்கிச்சுன்னா கொஞ்சம் பார்த்துட்டு அது இருக்கும் நம்ம அரிசிக்கு ஒலை வச்சிடலாம் பக்கம். தண்ணி வச்சிருக்கோம் ஒலைக்கு. அதில் 1 லவங்கம், 1 பட்டை, 1 ஏலக்காய், ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் எண்ணெய் போட்டால் அரிசி ஒட்டாமல் உதிரி வரும். இப்போ தண்ணி உள்ள வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் வெங்காயம் வதக்கிச்சு. இப்போ அரிசி தண்ணி உள்ள வந்துச்சான்னு பார்க்கலாம். உள்ள வந்துச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியை அதில் போட்டுடலாம். இப்போ கழுவி வச்ச அரிசி அதில் போட்டுடலாம். ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் தட்டு மூடிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி ரெட்டிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பேஸ்ட் ஆகிடணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட் ஆனால் தான் பிரியாணி நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டு வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் பிளேட்டை மூடிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக தக்காளி வேகும். இப்போ அரிசி வெந்துச்சான்னு பார்க்கலாம். அரிசி வெந்துச்சு. இப்போ அரிசி 80% தான் வேகணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஏன்னா அக்னியில் போடும்போது அரிசி உடைஞ்சிடும். அதனால இப்போ 80% வெந்துடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு வெங்காயமும் தக்காளியும். இப்போ வேக வச்ச கறியை இதில் சேர்த்துடலாம். இப்போ மஞ்சள்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டுலாம். இப்போ ஓப்பன் பண்ணி அக்னி எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம தயிர் சேர்த்துடலாம். இப்போ 4 பெரிய சைஸ் பச்சை மிளகாய், ஒரு கையளவு கொத்தமல்லி, புதினா, நல்லா கிண்டி விட்டுடலாம்.
ஒரு முழு எலுமிச்சை பழம் சாறு. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எண்ணெய் மேலே வந்துச்சு. இப்போ அக்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அரிசி இதில் சேர்த்துடலாம். வேக வச்ச அரிசி இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. இப்போ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம், கலர் சேர்க்கறதெல்லாம் சேர்க்கலாம், இல்லைனாலும் உங்கள் இஷ்டம். இப்போ கொஞ்சம் 5 நிமிஷம் தம் கொடுத்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் தம் கொடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக திருப்பி விடுங்க, ஏன்னா வந்து அரிசி வந்து ஒடிஞ்சிடும். பாருங்க, நல்லா தம் ஆயிடுச்சு. நல்லா அரிசி வந்து உதிரி உதிரி இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, பாய் வீட்டு பீஃப் பிரியாணி ரெடி. சூடான சுவையான பாய் வீட்டு பீஃப் பிரியாணி ரெடி. இது கூட ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் சட்னி இது கூட சேர்த்து சாப்பிட்லாம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.